ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக என்ன ரெசிபீஸ் எல்லாம் செய்திருக்கிறேன்னு பார்க்கலாம். முதல்ல உளுந்த மாவில் வடை ரெடி பண்ணியிருக்கிறேன். இதை நான் மிக்ஸி ஜாரில் தான் இந்த மாவை அரைச்சி இன்றைக்கி வடை ரெடி பண்ணியிருக்கிறேன். மிக்ஸி ஜார்லேயும் நம்ம சூப்பராக மாவு அரைச்சி வடை ரெடி பண்ணலாம். இந்த உளுந்தோட ரெசிபி நான் ஏற்கனவே சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பராக கோல்டன் கலரில் அட்டகாசமாக உளுந்த வடை தயாராகிடுச்சு. அடுத்ததாக ஒரு ஹெல்த்தியான பொங்கல் ரெசிபிஸ் தான் இன்றைக்கி பண்ணினேன். வரகரிசியில் பொங்கல் செய்திருக்கிறேன். வரகரிசியில் பொங்கல் இப்போ ரெடி பண்ணியாச்சு. முந்திரி பருப்பெல்லாம் நெய்யில் வறுத்து சேர்த்தாச்சு. இந்த ரெசிபியும் நான் கூடி சீக்கிரமே சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். வரகரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த வரகரிசி பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்காக இன்றைக்கி 2 சைடிஷ் ரெடி பண்ணியிருக்கிறேன். முள்ளங்கியில் சாம்பார் ரெடி பண்ணியிருக்கிறேன். அப்புறமா தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போது வரகரிசி பொங்கல் தயாராகிடுச்சு. அப்புறமா அதுக்கான ஷைடிஷும் ரெடி பண்ணியாச்சு. சாம்பாரும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. கூடவே உளுந்து வடையும் ரெடி பண்ணியாச்சு. இதுதான் இன்னைக்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ். இந்த வரகரிசி பொங்கல், அப்புறமா முள்ளங்கி சாம்பார், தேங்காய் சட்னி, உளுந்து வடை ரெசிபீஸ் எல்லாமே எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி. வாழ்க வளத்துடன்.